வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு திங்க் ப்ளஸ் வின் சேனல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5ல ஃபிஃப்த் சம் வந்து பார்க்க போகிறோம். கரெக்டாக இதுக்கு முன்னாடி சம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் யூடியூப் சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். லெட் ஏபிசி விச் இஸ் த சப்செட் ஆஃப் என். என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். அண்ட் த ஃபங்க்ஷன் எஃப் which is the function of a to b be defined by f of xக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க 2x plus 1 and g which is the function of b to c. ஓகேவா? அடுத்து b defined as g of x க்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. find the range of f dot g and g dot f. அவ்வளவுதான். ஓகேவா? a b c எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். f க்கு ஒரு ஃபங்க்ஷன், g க்கு ஒரு ஃபங்க்ஷன், அப்புறம் அதுக்கு ஒரு ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சொல்யூஷன் போயிடலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? given that f of x which is equal to 2x plus 1 அடுத்து g of x which is equal to x square. கரெக்டா? என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு f dot g வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? இதை எப்படி எழுதுவோம்? f of g of x ன்னு எழுதுவோமா? ஸோ f of g of x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர். இதை பார்க்க எப்படி தெரியுது? f of x மாதிரி தெரியுதா? அப்போ இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்போ 2 into x இருக்கிற இடத்துல as usual x ஸ்கொயர் போட்டோம் plus 1. ஓகேவா? ஸோ f dot g ஓட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து g dot f ஓட வேல்யூ. g dot f ஓட வேல்யூ எப்படி எழுதணும்? g of f of x ன்னு எழுதுவோமா? ஓகே, g போட்டாச்சு. f of x ஓட வேல்யூ என்ன இருக்கு? 2x plus 1 இருக்கா? 2x plus 1 which is equal to, இதை பார்க்கறதுக்கு g of x மாதிரி தெரியுது. ஸோ இதை எப்படி எழுதுவோம்? x ஸ்கொயர் இருக்கிற இடத்துல இந்த x கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ 2x plus 1 the whole square. ஓகேவா? ஸோ f dot g ஓட வேல்யூ வந்து 2x plus 1. அதையும் நான் வந்து yன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் g of f ஓட வேல்யூ என்ன இருக்கு? 2x plus 1 தி ஹோல் ஸ்கொயர். எலாபரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதையும் நான் வந்து yன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் வந்து ரேஞ்சை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ range of f dot g which is equal to, நான் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். x y which is equal to 2x square plus 1. இதில் எனக்கு இந்த x வேல்யூ வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். கரெக்டா? ஸோ இந்த ஹோல் வேல்யூவை நான் வந்து yன்னு எடுத்துக்கிறேன். அதில் இந்த எக்ஸோட வேல்யூ எனக்கு நேச்சுரல் நம்பர்ஸ். பிகாஸ் ஏபிசி எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ்ல பிலாங்ஸ் டூன்னு இருக்கு. அதுல எஃப்பும் ஜி எல்லாமே ஏபிசியோட வந்து தான் கனெக்ட் ஆயிருக்கு. பட் நம்ம ரெப்ரசன்ட் பண்ற வேரியபிள் வந்து எக்ஸ். கரெக்டா? அடுத்து ரேஞ்ச் ஆஃப் ஜி டாட் எஃப். கரெக்டா? ஜி டாட் எஃப் அதையும் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்? ஒய்ன்னு தான் எடுத்திருக்கேன்னா, ஸோ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வேல்யூ இருக்கு? 2x plus 1 தி whole square. அதில் இந்த x which is belongs to natural numbers. இவ்வளோதான். ஸோ நம்ம இதில் எந்த சப்ஸ்டியூஷனும் தேவையில்லை. சம் முடிஞ்சுது. அவ்வளோதான். முன்னாடி மாதிரி எந்த சப்ஸ்டியூஷன் x is equal to 1 2 3 அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இவ்வளோதான் ரேஞ்சஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த ரேஞ்ச் போகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த சம் போகலாம். ஸோ சிக்ஸ்த்து சம் வந்து நான் எழுதியிருக்கேன். லெட் f of x ஓட வேல்யூ வந்து x cube minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? x cube minus 1. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து f dot f, அடுத்து f dot of f dot of f, அந்த மாதிரி f dot f dot f. அவ்வளோதான். ஓகேவா? எக்ஸுங்கிற ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து டபுள் வேல்யூ ஒன்று, ட்ரிபிள் வேல்யூ ஒன்று கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் போயிடலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? given that f of x, given that f of x which is equal to x cube minus 1. கரெக்டா? அதில் ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? f dot of f. as usual எழுதுறான். f of gக்கு பதிலாக f இருக்கு. ஸோ f of xன்னு எழுதிக்கிறோம். கரெக்டா? ஸோ f of xோட வேல்யூ என்ன? x cube minus 1. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? f of x cube மாதிரி தான் இருக்கா? ஸோ இங்கே எப்படி வரும்னா, இந்த இடத்துல கொண்டு போய் அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் கியூப் மைனஸ் 1 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அடுத்து கியூப் மைனஸ் 1ன்னு எழுதுவோம். கரெக்டா? சாரி, ஆக்சுவலாக வந்து எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் இருக்கும்போது எனக்கு இங்கே கிவன் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர். ஸோ இங்கேயே ஸ்கொயர் வருது. ஸ்கொயர். ஓகேவா?
ஸோ இங்கே என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஸோ எனக்கு தெரியும் இது பார்க்கறதுக்கு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. கரெக்டாக ஏ இருக்கிற இடத்துல எனக்கு எக்ஸ் இருக்குது, ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயராக இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு எக்ஸ் பவர் 4ன்னு கிடைக்கும். அடுத்து பி இருக்கிற இடத்துல 1 இருக்குது, ஸோ ப்ளஸ் 1. அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இங்கே இருக்க மைனஸ் 1 எடுத்து நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா? மைனஸ் 1ம் ப்ளஸ் 1ம் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ என்னோட வேல்யூ எஃப் டாட் எஃபோட வேல்யூ என்னன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர். கரெக்டா? ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் சப்டிவிஷன் எஃப் டாட் எஃப். கரெக்டா? ஸோ இங்கே எப்படி வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி வரும். ஆல்ரெடி எனக்கு வந்து இங்கே என்ன வேல்யூ இருக்குது? எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இருக்குது. அதை நான் அப்படியே இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக மேலே இருக்க வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர். ஓகேவா? ஸோ எனக்கு ஆஸ் யூஷுவல் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணுவேனா? அப்போது எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. இதுதான் எனக்கு எஃப் ஆஃப் எஃபோட வேல்யூ. எலாபரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? மேலே பண்ண மாதிரி, இல்லை இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சம் போகலாமா? 7th சம் பார்க்கலாம். இஃப் எஃப் விச் இஸ் இது என்ன சொல்லுவோம்? ரியல் நம்பர்ஸ். ஓகே, ரியல் நம்பர்ஸ் அண்ட் ஜியோ அதே தான். ஆர் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு x power 5 and g of x which is equal to x power 4. Then check if f and g are 1 to 1 and f dot g is 1 to 1. அப்போ f க்கு தனியா g க்கு தனியா f dot g க்கு தனியா ஃபங்க்ஷன் எழுதி அது 1 to 1 ஆன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கொஸ்டின் வைஸ் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு f and g are 1 to 1 ஆன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ given that f of x which is equal to x power 5 and g of x which is equal to x power 4. கரெக்டா? இப்போ f of x which is equal to x power 5 ஓகே, let ரியல் நம்பர்ஸ்னா நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கும். x is equal to -1 லோயர் வேல்யூஸ்லேயே போய்க்கலாம். பிகாஸ் நம்ம செக் தான் பண்ண போகிறோம், ஒன்றும் பெருசாக கொண்டு போய் கண்டுபிடிக்க போகிறது இல்லை. 1 to 1 செக் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5. ஸோ -1 தி ஹோல் பவர் 5. ஆட் நம்பராக இருந்தால் மைனஸ் அப்படியே ரீப்ளேஸ் ஆகும், ரீடைன் ஆகும். கரெக்டாக? அடுத்து லேட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 தென் +1 தி ஹோல் பவர் 5. ஸோ ஆடாக இருந்துச்சுன்னா சைன் என்ன இருக்கோ அது அப்படியே ரீடைன் ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்க்கு எனக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குதா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். 1 to 1 ஃபங்க்ஷன். கரெக்டாக? அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4ன்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. லேட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரியல் நம்பர்ஸ் தான். ஸோ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஈஸியான வேல்யூஸ்லேன்னு. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் which is equal to x power 4 ஈவன் நம்பராக இருந்தது அப்படின்னா நெகட்டிவாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். கரெக்டாக? ஸோ -1 இன்ட்டு -1 என்னது? +1ன்னு சொல்லுவோமா? ஸோ ஈவன் நம்பராக இருந்தால் சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 4ங்கும் போது எனக்கு 1ன்னு கிடைக்கும். அட் த சேம் டைம் லேட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 விச் இஸ் 1 பவர் 4. ஆல்ரெடி அது ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ வந்து 1. ஸோ எனக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்க்கு எனக்கு ஆன்சர் சேமாக கிடைக்குது. ஸோ இது 1 to 1 கிடையாது. இஸ் கிட்டத்தட்ட இதை வந்து என்ன சொல்லுவோம்? மெனி டு 1ன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இஸ் நாட் அண்ட் 1 to 1 ஃபங்க்ஷன். கரெக்டாக? இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஜி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் ஜி எஃப் டாட் ஜி விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸ் பவர் 4. எக்ஸோட வேல்யூ என்ன? எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸ் பவர் 5. அப்போ எக்ஸோட வேல்யூ த பவர் 5. இந்த மாதிரி இருக்கும்போது பவர்ஸ் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 4 5s ஆர் எனக்கு 20.
ஸோ ஆஸ் யூஷுவல் ஆட் நம்பர், எனக்கு ஆட் நம்பராக இருந்தால் சைன் சேஞ்ச் ஆகாது. ஸோ இங்கே என்ன வரும்னா let x is equal to -1 இருக்கும்போது f dot g which is equal to x power 20 which is equal to -1 the whole power 20னா எனக்கு 1ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஈவன் நம்பராக இருந்தால் சைன் சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி let x is equal to 1 இருக்கும்போது f dot g which is equal to x power 20 which is equal to 1 the whole power 20னால எனக்கு ஆன்சர் 1. ஸோ இங்கே என்ன எழுதுவோம்? அப்போது f dot g is not an 1-to-1 function. கரெக்டா? 1-to-1 function. அவ்வளோதான். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கிறது வந்து f of x மட்டும்தான். ஸோ அது 1-to-1, ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நாட் அண்ட் 1-to-1 ஃபங்க்ஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.